புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிவராம்ஜி யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா பயிற்றுனரான ராம சிற்றரசன் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். இன்றைய வேகமான வாழ்க்கை சூழல்ல யோகாவின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க சார். இன்னைக்கு வாழ்க்கை முறைன்றதே எல்லாருமே சொல்லுவாங்க, இப்பெல்லாம் மெஷின் லைஃபுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையிலே கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது. கூட்டு குடும்ப வாழ்க்கைன்னா அப்பா இருப்பார், அம்மா இருப்பார், அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கும். அந்த 3 பிள்ளைங்களில் அது இல்லாமல் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், மொத்தம் 5 பிள்ளைங்க இருக்கும். அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாமே அந்த ஒரே குடும்பத்தில் இருக்கும். ஆனால் அது காலம் மாற மாற இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொன்னால், தனியாக ஒரு கணவன் ஒரு மனைவி, அவங்களுக்கு 1 பிள்ளை 2 பிள்ளை, இப்படி தான் ஆகிப்போச்சு. முதல் விஷயம். 2வது விஷயம், 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போனாதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற விலைவாசியில் நம்ம வாழ்க்கையை நாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். என்னன்னா, வசதி வாய்ப்புகள்ன்ற பேரில் நம்ம நிறைய நம்மளுக்கு தேவைகளை அதிகப்படியாக நம்ம சேர்க்குறோம். என்ன சேர்க்குறோம்? சாதாரணமாக நம்ம வீட்டில் சைக்கிள் இருந்தது ஒரு காலத்தில், அந்த சைக்கிள் மோட்டர் சைக்கிள் ஆச்சு, அப்புறம் மோட்டர் சைக்கிள் கார் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ என்ன ஆச்சுன்னா, மோட்டர் சைக்கிள் காரானது போக உனக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு காரு, நம்ம பிள்ளைக்கு ஒரு காரு, அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. அந்த மாதிரி நிலைமை ஆகும்போது அதுக்கான தேவை, பண தேவை இருக்குது, பொருள் தேவை இருக்குது. அந்த தேவைக்கு நம்ம என்னென்ன வாங்கணும் போது காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஆளாக பறக்கிறோம். இந்த வாழ்க்கை பறந்து பறந்து சம்பாதிக்கும்போது தான் நம்ம தேவைகளை நம்மளால் பூர்த்தி பண்ணிக்க முடியுது. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ, சம்பாரிச்சிட்டு அப்பா நம்மளுக்கு எல்லாம் வந்துடுத்துடா கடவுளே அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற வியாதி, இல்லாத வியாதி, ஊரில் இருக்கிற அத்தனை வியாதியும் வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, டாக்டர் ஒவ்வொரு வியாதியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முதல்ல உங்களுக்கு பிபி வந்துடுதுன்னு சொல்கிறாரு. பிபி வந்ததுக்கப்புறம் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. அப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்ல நம்ம எப்படி பறந்து பறந்து சம்பாரித்தோமோ அதே காசை பறந்து பறந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கடைசி காலத்தில் நம்ம என்ன நிலைமையில் வந்தோமோ அந்த நிலைமைக்கு போய் சேர்றதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம கடனையும் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம போய் சேர்றோம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிம்மதியாக அமையணும், நல்ல விதமாக அமையணுன்றதுக்காக தான் இந்த சிவராம்ஜி யோகா மையம் வருடந்தோறும் மே மாதத்தில் பண்பு பயிற்சி முகாம் அப்படின்னு இலவச பண்பு பயிற்சி முகாமை நாங்கள் நடத்துகிறோம். இந்த பண்பு பயிற்சி முகாமில் நாங்கள் யோகா சொல்லித்தரோம், பிராணாயாமம் சொல்லித்தரோம், களரி சொல்லித்தரோம், சிலம்பம் சொல்லித்தரோம், பரதநாட்டியம் சொல்லித்தரோம், நல்ல நல்ல கதைகள் சொல்லித்தரோம், புராண கதைகள் சொல்லித்தரோம், தேசபக்தி கதைகள் சொல்லித்தரோம், தேசபக்தி பாடல்கள் சொல்லித்தரோம், புராண பாடல்கள் சொல்லித்தரோம். அது இல்லாமல் அந்த காலத்தில் விளையாடின விளையாட்டு, அந்த விளையாட்டுக்களை நாம் பிள்ளைங்களுக்கு மறுபடி சொல்லி கொடுத்து எல்லாரும் சேர்ந்து விளையாடும்போது குறைஞ்சது 10 பேர் 20 பேர் சேர்ந்து விளையாடுற விளையாட்டுக்களை சொல்லித்தரோம். அது சந்தோஷமான வாழ்க்கையை மறுபடி கொண்டு வரோம். இந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம இயற்கையாகவே யோகாசனம், பிராணாயாமம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி தன்னாலேயே உருவாகுது. அந்த தன்னாலேயே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும்போது நம்மளுக்கு வியாதிகள் குறையும். அதே மாதிரி இந்த யோகாவிலையும் பிராணாயாமம்லேயும் தீராத வியாதியே கிடையாது. எல்லா நோய்க்கும் எல்லா ஆசனங்களும் யாமங்களும் இருக்கின்றன.
அதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இதன் மூலம் தீர்வு காண முடியும் என்பதை நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுவரை சர்வதேச யோகா தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் சிவராம்ஜி யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் ராம சிற்றரசன் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியின் முழு தொகுப்பினை வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் கேட்க தவறாதீர்கள். நன்றி நேயர்களே.